திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது எம்ஜிஆரின் வெற்றி படங்களில் வசூலை பற்றி பார்ப்போம். எம்ஜிஆர் நடித்த மதிவீரன் முதலில் தமிழகமெங்கும் 1 கோடி ரூபாய் வசூல் தாண்டிய படம். 1956 ரூபாய் அணா பைசா காலத்தில் 36 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடியது. இத்தனைக்கும் கதைப்படி எம்ஜிஆர் இறந்து விடுவார். இறப்பதாக காட்டிய வேறு எந்த படம் 50 நாட்கள் ஓடியதே இல்லை. மதுரை வீரன் பெங்களூர், இலங்கை போன்ற பல இடங்களில் 100 நாட்கள் ஓடியது. மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் 200 நாட்கள் ஓடியது. அதுபோல் எம்ஜிஆர் படங்களிலே அதிகமாக 350 நாட்கள் ஓடிய படம் என் தங்கை. 1952 வந்த படம். அண்ணன் தங்கை பாசக்கதை. மதுரை வீரனை தொடர்ந்து 1958 வெளியான நாடோடி மன்னன் படம் மதுரையில் மிகப்பெரிய தியேட்டர் தங்கத்தின் 4 வாரங்களில் வசூல் 1 லட்சம் ரூபாய் தாண்டியது. வேறு எந்த படமும் அதுவரை 4 வாரங்கள் 1 லட்சம் ரூபாய் குவிக்கவில்லை. 13 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடியது. இதுவும் தமிழகமெங்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை குவித்தது. பல ஊர்களில் வெள்ளி விழா நடந்தது. சென்னையில் அண்ணா தலைமையிலும் வேலூரில் கலைஞர் தலைமையிலும் வெள்ளி விழாக்கள் நடந்தன. மதுரையில் நடைபெற்ற விழாவில் மதுரை முத்து ஏற்பாட்டின் பேரில் 110 சவரன் எடையுள்ள தங்கவால் அண்ணாவுக்கு பரிசளிக்கப்பட்டது. வேட்டைக்காரன் 1965 ஒரே தியேட்டரில் 84,000 ரூபாய் வசூலானது. மதுரை வீரன் வந்த 9 வருடங்களுக்கு பின் 15 தியேட்டர்களிலும் 100 நாட்கள் மேலும் 6 தியேட்டர்களில் வெள்ளி விழாவும் கண்டது. எங்கள் வீட்டு பிள்ளை சென்னை உள்ளிட்டு முக்கியமான 13 வெளியீட்டு நகரங்களிலும் மட்டும் 36 லட்சம் வரை வசூலானது. சென்னை மட்டும் 3 தியேட்டரில் 13 நாட்களில் மொத்த வசூல் 23,000 ரூபாய். திருநெல்வேலியில் 1,61,000. ஒளிவிளக்கு சென்னையில் பிராட்வேயில் 98 நாள் ஓடியது. கும்பகோணத்தில் 100 நாட்கள் மேல் ஓடியது. அடிமைப்பெண் 14 தியேட்டர்களில் 100 நாட்களும் மதுரை சிந்தாமணியில் வெள்ளி விழா கண்டதும் 100 நாட்கள் வரையான வசூலாக 34 லட்சம் வந்தது. இதற்கு இணையாக மாட்டுக்கார வேலன் 14 தியேட்டர்களில் 100 நாட்கள், இலங்கையில் 2 தியேட்டர்களில் 100 நாட்கள், சென்னை, கோவை, மதுரை 3 சென்டர்களில் வெள்ளி விழா கண்டது. ரிக்ஷாக்காரன் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றது. சென்னையில் 16 லட்சம் வசூலானது. தமிழகமெங்கும் 51 நாட்களில் 50 லட்சம் வசூலானது. அரசுக்கு வரி மட்டும் 20 லட்சம் கட்டியது. 12 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடியது. உலகம் சுற்றும் வாலிபன் சென்னையில் 67 நாட்களில் 201 காட்சிகள், மதுரையில் 241 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது. 100 காட்சிகள் முன்பதிவு சென்னையில் 23 லட்சம் ஆனது. 6 திரையரங்கில் வெள்ளி விழா கண்டது. இதற்கு வந்த சோதனைகளில் மீறி சாதனை படைத்தது. 40 திரையரங்குகளில் 6 மாதங்களில் 1,35 லட்சம் அரசுக்கு வரி கட்டியது. இதயக்கனி படமும் அதே அளவு சோதனைகளை மீறி சாதனை செய்தது. 10 திரையரங்கில் 100 நாட்கள் ஓடியது. சென்னையில் மட்டும் 20 லட்சம் வரை வசூலானது. 75 நாட்களில் 15 லட்சம் வசூலும் 8 லட்சம் வரியும் கட்டியது. வசூலில் சென்னையில் 3வது இடம். மீன நண்பன் 17 லட்சத்திற்கு மேல் வசூலானது. எம்ஜிஆர் படங்கள் வசூல் சில படங்கள் ரிப்போர்ட் கிடைக்கவில்லை. அன்றைய காலத்தில் 2 வாரம் ஃபுல்லாக ஓடினாவே போட்ட லாபம் கிடைத்துவிடும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.